सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 27/5/1977 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: அமிர்த வேளையில் உடலால் செய்யும் காரியங்களையும் மற்றும் மனதின் சக்திசாலி நிலையையும் செட்டிங் செய்யுங்கள், முன்பாகவே தயார் செய்யுங்கள். இன்று பாப்தாதாவின் எதிரில் எந்த சபை அமர்ந்திருக்கிறது தெரிந்திருக்கிறீர்களா? இன்று 2 விதமான சபை இருக்கிறது. ஒன்று, யார் எதிரில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த அனைத்து பாரதவாசி குழந்தைகளின் சபை. மற்றொன்று, வெளிநாட்டு குழந்தைகளின் சபை. வெளிநாட்டு குழந்தைகள் மிகுந்த ஊக்கம், உற்சாகம் மற்றும் ஈடுபாட்டுடன் தந்தையை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும் என்ற திட்டங்களை உருவாக்கி கொண்டே, அடிக்கடி தந்தையின் மகிமையை பாடிக்கொண்டே குஷியில் நடனமாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குஷியின் மனதின் பாடல் பாப்தாதாவிற்கு எதிரில் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அனைத்து பக்கங்களிலும் விசேஷ ரூபத்தில் தந்தையின் அன்பு மற்றும் சேவையின் சூழ்நிலை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாப்தாதாவிற்கும் குழந்தைகளை பார்த்து குழந்தைகளின் ஊக்கத்தின் மேல் குஷி ஏற்படுகிறது. கூடவே குழந்தைகள் உங்கள் அனைவரின் சந்திப்பதற்கான ஊக்கத்தை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இன்று அமிர்த வேளை பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளிடம் சுற்றி வருவதற்காக புறப்பட்டார். என்ன பார்த்தார்? மதுபன் வரதான பூமியில் மிகவும் குஷியோடு வந்திருக்கும் குழந்தைகள் இதே சந்திப்பிற்கான இதே குஷியில் மற்ற அனைத்து விஷயங்களையும் மறந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரம் வரதானத்தை பெறுவதின் ஊக்கம் உற்சாகத்தில் இருந்தார்கள். மற்ற அனைத்து பக்கங்களிலும் சுற்றி வந்து என்ன பார்த்தோம்? பெரும்பான்மையோரின் உடல் அவரவர்களின் ஸ்தானத்தில் இருந்த போதிலும் மனதின் லயிப்பு மதுபன் பக்கம் இருந்தது. அவ்யக்த ரூபத்தினால் யோக சுரூபமான குழந்தைகள் மதுபனிலேயே தன்னை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாலாபுறங்களிலும் அனைவரின் சொரூபம் சாதக பறவைக்கு சமமாக தென்பட்டு கொண்டிருந்தது. நினைவு யாத்திரையின் சார்ட்டில் என்ன பார்த்தோம்? பொசிஷன் மற்றும் ஆப்போசிஷன் இரண்டின் விளையாட்டை பார்த்தோம். சக்திக்கேற்றபடி ஒவ்வொருவரும் தன்னுடைய பொசிஷனில் நிலைத்திருக்க அதிக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் மாயாவின் ஆப்போசிஷன் ஒரே சீரான நிலையில் நிலைத்திருப்பதில் தடை ரூபமாக ஆகிக் கொண்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? ஒன்று, முழு நாளின் நடவடிக்கைகளில் அடிக்கடி குறைவு இருக்கிறது. இரண்டாவது, சுத்த எண்ணங்களின் பொக்கிஷம் சேமிப்பாகாத காரணத்தினால் வீணான எண்ணங்களின் அதிக நேரத்தை கழித்து கொண்டிருக்கிறார்கள். சிந்தனை சக்தி மிக குறைவாக இருக்கிறது. மூன்றாவது, எந்தவிதமான மிகச்சிறிய சூழ்நிலைகள் அவை ஒன்றுமே இல்லை. அந்த மிகச்சிறிய விஷயங்களை பலகீனத்தின் காரணமாக மிக பெரியது என்று நினைத்து அதை அகற்றுவதில் அதிக நேரத்தை வீணாக்குகிறார்கள். என்ன காரணம்? அவ்வப்பொழுது அநேக விதமான சூழ்நிலைகளை கடந்து செல்வதற்கான யுக்திகளாக என்ன கேட்கிறார்களோ அது அந்த நேரம் பயப்படும் காரணத்தினால் நினைவில் வருவதில்லை. நான்காவது, தன்னுடைய சுபாவ சம்ஸ்காரமே இப்படி நடக்கக்கூடாது என்று புரிந்து கொண்ட போதிலும் அடிக்கடி அந்த சுபாவ சம்ஸ்காரத்தின் வசமாகும் காரணத்தால் ஏமாற்றமும் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இருந்தும் படைப்பவர் என்று கூறிக்கொண்டே வசமாகி விடுகிறார்கள். தன்னுடைய ஆதி சம்ஸ்காரத்தை அடிக்கடி நினைவில் கொண்டு வருவதில்லை. இந்த காரணத்தினால் சம்ஸ்காரம் சுபாவத்தை அகற்றுவதற்கு சக்தி நிறைந்தவராக ஆக முடிவதில்லை.
அந்த மாதிரி 4 விதமான யுத்தம் செய்பவர்களை பார்த்தோம். யுத்தம் செய்பவர் என்ற வார்த்தையை கேட்டு சிரிப்பு வருகிறது. மேலும் எந்த நேரம் நடைமுறை செயலில் வருகிறீர்களோ அந்த நேரம் சிரிப்பு வருகிறதா? பாப்தாதாவிற்கு அந்த மாதிரி விளையாட்டை பார்த்து குழந்தைகள் மேல் இரக்கம் மற்றும் நன்மை பயக்கும் எண்ணம் ஏற்படுகிறது. இதுவரையிலும் பெரும்பான்மையோர் வீணான எண்ணங்களின் புகார்களை அதிகமாக செய்கிறார்கள். வீணான எண்ணத்தின் காரணமாக உடல் மற்றும் மனம் இரண்டும் பலகீனமாகிவிடுகிறது. வீணான எண்ணத்திற்கான காரணம் என்ன? தன்னுடைய தினசரி நடவடிக்கைகளை செட் செய்ய தெரிவதில்லை, அதாவது முன்பாகவே தயார் செய்ய தெரிவதில்லை என்று ஏற்கனவே கூறியிருந்தோம். அமிர்த வேளையில் தினசரி காரியங்களை உடலினுடையது மற்றும் மனதினுடையதை செட் செய்யுங்கள். எப்படி உடலின் காரியங்களை முழு நாளில் இந்த காரியம் இன்ன செய்ய வேண்டும் என்று தயாரிக்கிறீர்கள், அதேபோல் தன்னுடைய ஸ்தூல காரியத்தின் கணக்கின்படி மனதின் நிலையையும் செட் செய்யுங்கள். அமிர்த வேளை நினைவு யாத்திரைக்கான நேரம் என்று செட் ஆகியிருக்கிறது என்றால் அந்த மாதிரி நல்ல நேரத்தில் எப்பொழுது நேரத்தின் சகயோகமும் இருக்கிறது, புத்தியின் சதோப்பிரதான நிலையின் சகயோகமும் எப்படி இருக்கிறது, அந்த மாதிரியான நேரத்தில் மனதின் நிலையும் அனைத்தையும் விட சக்தி நிறைந்த நிலையாக தேவையாக இருக்கிறது. சக்தி நிறைந்த நிலை என்றால் தந்தைக்கு சமமான விதை ரூப நிலை. அப்படி இந்த அமிர்த வேலைக்கான உயர்ந்த நேரம் இருக்கிறது என்றால் அந்த மாதிரி உயர்ந்த நிலையும் இருக்க வேண்டும். சாதாரண நிலையிலேயோ காரியம் செய்து கொண்டும் இருக்க முடியும். ஆனால் இது விசேஷ வரதானத்திற்கான நேரமாகும். இந்த நேரத்தை யதார்த்த முறையில் உபயோகிக்காத காரணத்தினால் முழு நாளின் நினைவின் நிலையில் பாதிப்பு ஏற்படுகிறது. அப்படி முதல் கவனமாக அமிர்த வேளையின் சக்தி நிறைந்த நிலையின் செட்டிங் செய்யுங்கள். இரண்டாவது விஷயம், எப்பொழுது ஞானத்தின் ஆழமான விஷயங்களை கேட்கிறீர்களோ, அதாவது இடைவிடாது வகுப்பில் படிக்கிறீர்களோ, அந்த நேரம் என்ன ஞான விஷயங்கள் வெளியாகின்றனவா? அந்த ஒவ்வொரு விஷயங்களை கேட்டுக்கொண்டே அனுபவம் நிறைந்தவராகி கேட்பதில்லை. ஞான சொரூபமான ஆத்மா ஒவ்வொரு விஷயத்தின் சொரூபத்தின் அனுபவமாகி கேட்கிறது, அனுபவம் செய்கிறது. கேட்பது என்றால் அந்த சொரூபத்தின் அனுபவியாகி கேட்பது. ஆனால் அனுபவியாவது மிக குறைவாக தெரிந்திருக்கிறது. கேட்பது பிடித்திருக்கிறது, ஆழமான விஷயம் என்று அனுபவமும் ஆகின்றது. மிக நல்ல பொக்கிஷம் கிடைத்து கொண்டிருக்கிறது என்று குஷியும் ஏற்படுகிறது. ஆனால் நிரப்புவது, அதாவது சொரூபமாவது என்ற இந்த பயிற்சி இருக்க வேண்டும். நான் ஆத்மா, உடலற்றவன் என்ற இதை அடிக்கடி கேட்கிறீர்கள். ஆனால் உடலற்ற நிலையின் அனுபவியாகி கேளுங்கள். எப்படி ஞான துளிகளோ அப்படி அனுபவம் இருக்க வேண்டும். பரந்தாமத்தின் விஷயங்களை கேட்கிறீர்கள் என்றால் பரந்தாம நிவாசியாகி பரந்தாமத்தின் விஷயங்களை கேளுங்கள். சொர்க்கவாசி தேவதை நிலையின் அனுபவியாகி சொர்க்கத்தின் விஷயங்களை கேளுங்கள். இதைத்தான் கேட்பது என்றால் நிரப்புவது என்று கூறுவது. நிரப்புவது என்றால் சொரூபமாவது. ஒருவேளை இந்த முறையில் முரளி கேட்டீர்கள் என்றால் சுத்தமான எண்ணத்தின் பொக்கிஷம் சேமிப்பாகிவிடும். மேலும் இதே பொக்கிஷத்தின் அனுபவத்தை அடிக்கடி நினைவு செய்தீர்கள் என்றால் முழு நேரமும் புத்தி இதிலேயே பிஸியாக இருக்கும். வீணான எண்ணங்களிலிருந்து சுலபமாக விலகி விடுவீர்கள். ஒருவேளை அனுபவியாகி கேட்பதில்லை என்றால் தந்தையின் பொக்கிஷத்தை தன்னுடைய பொக்கிஷமாக ஆக்குவதில்லை. எனவே காலியாக இருக்கிறீர்கள், அதாவது வீணான எண்ணங்களுக்கு நீங்களே இடம் கொடுக்கிறீர்கள். மேலும் இன்னும் முழு நாள் நடவடிக்கைகளில் என்னென்ன குறை செய்கிறீர்கள் என்பதை பின்பு வேறொரு நாள் கூறுவோம். முதலில் இந்த 2 விஷயங்களை சரி செய்யுங்கள். அதிகமான டோஸ் கொடுக்கவில்லை, நல்லது. எப்பொழுதும் சக்திசாலியாக, எப்பொழுதும் ஞானத்தின் பொக்கிஷத்தினால் நிரம்பிய நினைவு யாத்திரை மூலமாக அனைத்து சக்திகளின் அனுபவி மூர்த்தி, எப்பொழுதும் ஒவ்வொரு சூழ்நிலையை சுயநிலை மூலமாக ஒரு நொடியில் மேலும் சகஜமாக கடந்து செல்லக்கூடிய அந்த மாதிரி தந்தைக்கு சமமாக குணம் நிறைந்த மற்றும் சக்தி நிறைந்த
ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தீதிஜி அவர்களுடன் இன்று விசேஷமாக வெளிநாட்டினரை தந்தை தன் பக்கம் இழுக்கக்கூடிய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சபையை பார்த்து கொண்டும் பாப்தாதாவிற்கு அடிக்கடி வெளிநாட்டினர் எதிரில் தென்படுகிறார்கள். விசேஷமாக நினைவின் ஈர்ப்பினால் மிக உறுதியோடு இனிமையிலும் இனிமையான விஷயங்கள் பேசுகிறார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதின் ஊக்கம் நிறைந்த எண்ணத்தை தந்தையின் எதிரில் எப்படி நேரெதிரில் பேசப்படுகிறதோ அப்படி வைக்கிறார்கள். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இவ்வளவு குஷி ஏன் இருக்கிறது? இதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் புது புது மலர் தோட்டம். நாமோ பிற்காலத்தில் வந்திருப்பவர்கள் எதுவரை ஏதாவது விசேஷ காரியம் செய்யவில்லை என்றால் உயிரை தாண்டி சென்று எப்படி முன்னேற முடியும் என்று நினைக்கிறார்கள். நான் ஏதாவது விசேஷ காரியம் செய்து காண்பிக்க வேண்டும், இந்த ஆர்வம் அவர்களுக்கு இருக்கிறது. இதுவரை என்ன நடக்கவில்லையோ அதை செய்து காண்பிக்க வேண்டும். இந்த காரணத்தினால் இந்த போதையில் இரவு பகல் உடல் பணம் எதுவுமே தென்படுவதில்லை. நல்ல லட்சியம் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஸ்தானமும் நம்முடைய பாரத தேசத்தில் நாலாபுறங்களிலும் பெயர் பரவ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த பந்தயத்தின் காரணமாக ஒருவர் இன்னொருவரை விட முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து பெயர் வெளியாக வேண்டும் என்ற இதுவோ சரிதான். ஆனால் எந்த மூலையிலிருந்து வெளியாகும்? எந்த இடம் இதற்கு பொறுப்பாக ஆகும்? எந்த ஸ்தானத்தினுடைய நபர் இதற்கு பொறுப்பாளர் ஆகிறார்? எனவே ஒவ்வொருவரும் தன்னுடைய முழுமையான ஈடுபாட்டில் இருக்கிறார்கள். மேலும் பாப்தாதாவிற்கும் குழந்தைகளின் கடின உழைப்பு மற்றும் உற்சாகம் பிடித்திருக்கிறது. தாதிஜியிடம், நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்களா அல்லது வெளிநாட்டிலா? வெளிநாட்டு சேவைக்கான திட்டம் ஓடுகிறதா அல்லது எப்பொழுது விமானத்தில் அமருவீர்களோ அப்பொழுது திட்டம் ஓடுமா? மகாரதிகளிடம் ஒரு கேள்வி கேட்கிறோம், தந்தையிடமோ அதிக கேள்விகள் கேட்கிறீர்கள். மகாரதிகளுக்கான விசேஷம் ஆன்மீக உரையாடல். மகாரதிகளுடன் இது நன்றாக இருக்கிறது. வெற்றி மாலையின் மணியாக யார் ஆகிறார்களோ அதில் முதல் எண் மற்றும் 108வது எண் இரண்டிற்கும் வித்தியாசம் என்னவாக இருக்கிறது? அனைவரும் வெற்றி ரத்தினம் என்றுதான் கூறிக்கொள்கிறார்கள். பெயரே வெற்றி மாலைதான். ஆனால் முதல் எண் வெற்றி ரத்தினம் மற்றும் கடைசி எண்ணின் வெற்றி ரத்தினம் இவர்களின் ஏதோ முக்கியமான பாடத்தில் வெற்றி அடைவதற்கான ஆதாரம் இருக்கிறது மற்றும் மொத்த மதிப்பெண்களின் ஆதாரத்தில் இருக்கிறது. ஒன்று முக்கியமான பாடத்தில், இரண்டாவது அனைத்து பாடங்களின் மொத்த மதிப்பெண்களின் வித்தியாசம். அப்படியானால் இதனுடைய ஆழமான ரகசியம் என்ன? அதாவது வெற்றிக்கான ஆழமான ரகசியம் என்ன? இதில் மிகுந்த ரகசியம் அடங்கி இருக்கிறது. ஜோடி மணிகளின் விசேஷ பாடம் எது மற்றும் அஷ்ட ரத்தினங்களின் பாடம் எது? 100 ரத்தினங்களின் பாடம் எது? அதிலேயும் முன்னால் மற்றும் பின்னால் இருப்பவர்களுக்குள் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இந்த ஆழமான விஷயத்தின் மேல் உங்களுக்குள் சிந்தனை செய்யுங்கள். பின்பு நாம் கூறுவோம். இன்று சுற்றி வந்தோம் இல்லையா? இதுவோ மேலோட்டமான விஷயமாக இருக்கிறது. ஆனால் விசேஷமாக மகாரதிகள் செய்யும் முயற்சியில் என்ன நுணுக்கமான வித்தியாசம் இருந்து விடுகிறது. இதன் காரணமாக 2வது எண்ணிற்கு பிறகு 3வது வருகிறது, பிறகு 4வது வருகிறது. அவரோ மகாரதி பெயர் பெற்றவர்தான். ஆனால் 2வது 3வது எண்ணும் எதனுடைய ஆதாரத்தில் உருவாகிறது? பூஜையோ 8 பேருக்கும் செய்கிறார்கள். ஆனால் பூஜையிலும் வித்தியாசம் இருக்கிறது, வெற்றியிலும் வித்தியாசம் இருக்கிறது. ஒவ்வொருவரின் விசேஷமும் முக்கியமானது. மேலும் பிறகு என்ன குறை இருந்து விடுகிறது? அதுவும் முக்கியமானது. அதன் ஆதாரத்தில் பின்பு வரிசை எண் உருவாகின்றது. இன்று இருவர்களையுமே பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் இந்த விஷயத்தை உங்களுக்குள் சிந்தனை செய்யுங்கள். புரிந்ததா? டில்லி பார்ட்டியுடன் டில்லியை தர்பாராக ஆக்கியிருக்கிறீர்களா? டில்லி தர்பார் என்று கூறுகிறார்கள் என்றால் டெல்லியை உங்களுடைய தர்பாராக ஆக்கியிருக்கிறீர்களா? ராஜ்யம் தயாராகி விட்டதா? தர்பாரில் யார் அமர்வார்கள்?
தர்பாரில் முதலாக மகாராஜா மகாராணிகள் தேவையாக இருக்கிறார்கள். எத்தனை மகாராஜா மகாராணிகள் தயாராகி இருக்கிறீர்கள்? டெல்லியை சேர்ந்தவர்களுக்கு ராஜ்யத்தின் அஸ்திவாரம் போட வேண்டும். ராஜ்யத்தின் அஸ்திவாரம் எப்படி போடப்படும்? அதற்கான ஆதாரம் என்ன? ராஜ்யம் என்றால் அதிகாரத்தை பிராப்தி செய்து விடுவது. முதலில் சுயத்தின் ராஜ்யம், பிறகு உலகின் ராஜ்யம். அப்படியானால் டில்லி வசிக்கக்கூடியவர்கள் சுயத்தின் மேல் அதிகாரியாக ஆகியிருக்கிறார்களா? வெளிநாட்டிலிருந்தோ பெயர் வெளியாகும். ஆனால் பெயர் எங்கே வந்து சேரும்? டில்லியில். அப்படியானால் டில்லியைச் சேர்ந்தவர்கள் புதுமையை செய்து காண்பிக்க வேண்டும். ஏனென்றால் டெல்லி சேவையின் தொடக்க ஸ்தானமாகும். சேவையின் விதை சுரூபம் டெல்லி ஆகும். எப்படி டெல்லி ஆதிஸ்தானமாக இருக்கிறதோ அப்படி சேவையின் கணக்குப்படியும் மற்றும் ராஜ்யத்தின் ஸ்தானத்திலும் ராஜ்ய ஸ்தானமாகவும் இருக்கிறது என்றால் 2 கணக்குப்படி டில்லியை சேர்ந்தவர்கள் விசேஷம் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மேளா செய்வீர்களா? மாநாடுகள் செய்வீர்களா? இதுவோ பழைய விஷயமாகிவிட்டது. ஆனால் புதுமையாக என்ன செய்வீர்கள்? முதல் விஷயமாகவோ டெல்லியைச் சேர்ந்தவர்களுக்கு நாங்கள் அனைவரும் டெல்லியில் கோட்டையை உருவாக்குவோம். வெற்றியோ கண்டிப்பாக கிடைக்கத்தான் வேண்டும். இந்த எண்ணத்தின் விரதம் என்ற ஒரே உறுதியான எண்ணம் குழு ரூபத்தில் இருக்க வேண்டும். எப்படி ஏதாவது காரியத்தில் வெற்றி அடைவதற்காக விரதம் இருக்கிறார்கள் இல்லையா? அதுவோ ஸ்தூலமான விரதம் வைக்கிறார்கள். ஆனால் இது மனதிற்கான விரதமாகும். இந்த விரதத்தினால் பொறுப்பாளர் ஆகி எந்த ஒரு காரியமும் செய்வீர்கள். செய்யும் காரியம் சாதாரணமாக இருந்தாலும் கூட முடிவு புதுமையானதாக இருக்க வேண்டும். உதாரணமாக, மாநாடு செய்கிறீர்கள். வெளி தோற்றத்தில் சாதாரணமானதாக இருக்கிறது. ஆனால் வெற்றி புதுமையானதாக இருக்க வேண்டும். எப்பொழுது ஒரே நேரத்தில் மற்றும் அனைவரின் ஒரே எண்ணம் நடக்கத்தான் வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறதோ அப்பொழுது டெல்லி என்ன அதிசயம் செய்கிறது என்று பின்பு பாருங்கள். பலகீனமான எண்ணம் இருக்க வேண்டாம். நடக்கத்தான் வேண்டும். அப்படியல்ல, நடந்தேதான் தீரும். ஆகும் ஆகாது இதுவரையிலுமோ நடக்கவில்லை. இது பலகீனமான எண்ணம். ஒரு உறுதியான எண்ணத்தின் வட்டி இருக்கட்டும். பின்பு அனைவரும் டெல்லியை பின்பற்றுவார்கள். இப்பொழுது அந்த மாதிரி ஏதாவது புதுமையை காண்பியுங்கள். சொற்பொழிவு நிகழ்த்தினீர்கள். மக்கள் வந்தார்கள், கேட்டார்கள் மற்றும் சென்று விட்டார்கள். சொற்பொழிவு நிகழ்த்துபவர்கள் சொற்பொழிவு செய்தார்கள் மற்றும் சென்று விட்டார்கள். இதுவோ நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுது 2 மேடைகள், ஒன்று சுயத்தின் மற்றும் இன்னொன்று ஸ்தானத்தின் மேடைகளை தயார் செய்யுங்கள். எப்பொழுது 2 மேடை இருக்கிறதோ அப்பொழுது வெற்றி கிடைக்கும். ஸ்தூல மேடையில் கொடி கட்டுவது, ஸ்லோகன் வைப்பது, படங்கள் வைப்பது மிக சுலபம். ஆனால் ஒவ்வொருவரும் சைத்தன்ய படங்கள் ஆவீர்கள். ஒவ்வொருவரின் புத்தியில் வெற்றி கொடி பறக்க வேண்டும். வெற்றி எங்களுடைய பிறப்புரிமை என்று அனைவருக்கும் ஸ்லோகன் ஒன்றானதாக இருக்க வேண்டும். பிறகு பாருங்கள், டெல்லியைச் சேர்ந்தவர்கள் அதிசயம் செய்வார்கள். டெல்லியைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு லிஃப்டின் கிஃப்டும் இருக்கிறது. அது எது? டெல்லியைச் சேர்ந்தவர்களுக்கு அதிலேயும் விசேஷமாக சக்தி சேனைகளின் விசேஷமான குணம் எது? யக்ஞத்தின் ஸ்தாபனை காரியத்தில் டெல்லியின் சக்தி சேனையிலிருந்து சுதாமா மாதிரி ஒரு பிடி அவள் வந்தது. அது மிகுந்த மகத்துவத்தின் நேரத்தில் காரியத்தில் உதவுவதாக இருந்தது. அப்படி மகத்துவத்தின் நேரத்தில் ஒருவேளை காரியத்தில் ஒரு பிடி அவளையாவது போடுகிறார்கள் என்றால் அது மிகுந்த வளர்ச்சியடைந்து விடுகிறது. பொதுவாக இந்த அளவு வளர்ச்சி அடைவதில்லை. தேவையான நேரத்தில் சகயோகம் கொடுத்ததினால் டெல்லியைச் சேர்ந்தவர்களுக்கு விசேஷமாக கிஃப்டின் லிஃப்ட் கிடைக்கிறது. தந்தையிடமிருந்து நாடகப்படி டெல்லியை சேர்ந்தவர்களுக்கு எப்பொழுதும் நிரம்பியவர்களாக இருப்பதற்கான வரதானம் ஆகியிருக்கிறது. டெல்லியின் பூமியில் அஸ்திவாரம் நன்றாக இருக்கிறது. உதாரணமாக, ஆகுபவர்களின் விசேஷ சகயோகம் கிடைக்கிறது. டெல்லியின் சேவை மற்ற சேவை ஸ்தானங்களுக்கு உதாரணமாக ஆகட்டும். எப்படி தொடக்கத்தில் விசேஷத்தை காண்பித்தீர்கள், அதேபோல் இப்பொழுதும் காண்பியுங்கள்.
அதற்கான சகயோகம் கிடைத்துவிடும். டெல்லியைச் சேர்ந்தவர்கள் வெளிநாட்டினரை விட நல்ல திட்டம் உருவாக்க முடியும். ஏனெனில் இங்கு மிகுந்த சேவைக்கான சாதனம் இருக்கிறது. இங்கு கடின உழைப்பிற்கான அவசியம் இல்லை. கோட்டையை உறுதியாக்க வேண்டும் என்ற விஷயம் மட்டும்தான் நல்லது. எப்பொழுது அனைவரின் எண்ணம் என்ற விரல் ஒன்றாக சேருமோ அப்பொழுது ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி இருக்கும். அனைவரின் பார்வை டெல்லி மேல் இருக்கிறது. எப்பொழுது ஒவ்வொருவரின் நெருக்கத்தில் வந்து கையோடு கை சேர்ப்பீர்களோ அப்பொழுது முற்றுகை இட முடியும். கையோடு கை சேர்ப்பது என்றால் எண்ணம் ஒருமித்திருப்பது. அனைவரிடமும் ஒரே மாதிரியான ஊக்கம் உற்சாகம் இருக்கட்டும். ஊக்கம் உற்சாகத்தை ஊட்ட வேண்டியதாக இருக்க வேண்டாம். நல்லது. முயற்சி செய்வதில் ஆழமான விஷயம் என்ன? மேலும் உயர்ந்த முயற்சி எது? ஒவ்வொரு எண்ணம் மூச்சில் இயல்பாகவே தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். இதைத்தான் நினைவு சொரூபம் என்று கூறுவது. எப்படி பக்தியிலும் இடைவிடாது அந்த சப்தம் ஒலிக்க வேண்டும், இடைவிடாது ஜபம் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள், அதே மாதிரி முயற்சி செய்வதும் நிரந்தரமாக இருக்க வேண்டும். இதைத்தான் உயர்ந்த முயற்சி என்று கூறுவது. நினைவு செய்ய வேண்டியதாக இல்லாமல் நினைவு வந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் மகாரதிகள் செய்யும் முயற்சியாகும். மகாரதி என்றால் இயல்பான நினைவு. மகாரதியின் ஒவ்வொரு எண்ணமும் மகானாக இருக்க வேண்டும். எவ்வளவிற்கு எவ்வளவு முன்னேறி சென்று கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவு சாதாரண தன்மை அழிந்து கொண்டே இருக்கும். மகான் தன்மை வந்து கொண்டே இருக்கும். இதுதான் முன்னேறுவதின் அடையாளம். நல்லது. வரதானம். 3 காலங்கள் 3 உலகங்களின் ஞானத்தை தாரணை செய்து புத்திவான் ஆகக்கூடிய விக்ன விநாசகர் ஆகுங்கள். யார் 3 காலங்கள் மற்றும் 3 உலகங்களின் ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றாரோ அவர்களைத்தான் புத்திவான், அதாவது கணேஷ் என்று கூறுவது. கணேஷ் என்றால் விக்ன விநாசக். அவர் எந்தவிதமான சூழ்நிலையிலும் விக்ன ரூபம் ஆக முடியாது. ஒருவேளை யாராவது விக்ன ரூபம் ஆனாலும் கூட நீங்கள் விக்ன விநாசகராகிவிடுங்கள். இதன் மூலம் விக்னம் அழிந்துவிடும். விக்ன விநாசக் ஆத்மாக்கள் சூழ்நிலை சுற்றுப்புறத்தையும் மாற்றம் செய்து விடுவார்கள். அதை பற்றிய வர்ணனை செய்ய மாட்டார்கள். ஸ்லோகன். தன்னுடைய நடத்தை மற்றும் முகம் மூலம் சத்தியத்தின் பண்பை அனுபவம் செய்விப்பதுதான் உயர்ந்த நிலையாகும். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बगैर. ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वर्षा मिलेगा तुमको. ओम शांति.